ஹாய், நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா குளியல் பொடி மேக்கிங் பார்த்துட்ருக்கீங்க. இதை பற்றின நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். அதாவது இது நல்லா க்ளோவிங்காக இருக்கும் ஸ்கின்னு, ப்ளஸ் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம டீப்பாக இது பார்த்தோம்னா, அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க தாத்தா பாட்டிகள்லாம் பார்த்தா இந்த மாதிரி நேச்சுரலான ஹெர்பல் குளியல் பொடி, சீயக்காய் பொடி, பல்பொடி இந்த மாதிரி பயன்படுத்தினாங்க. அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, நம்ம அவுட்டர் ஆஃப் த ஸ்கின், அதாவது வெளியில் நம்ம என்ன ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இன்சைட் வந்து அப்சர்வ் ஆகுமா. ஸோ கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச சோப்ஸு, பேஸ்ட்டு, ஷாம்பூஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் செல்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு நாளடைவில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப அதாவது ட்ரை ஆகி உள்ளேயே வந்து நம்மளோட வேர்வையெல்லாம் வந்து க்ளோஸ்டாக அப்படியே ஸ்கின் எல்லாம் க்ளோஸ்ட் ஆகிரும். ஸோ வந்து வேர்வையெல்லாம் அப்படியே இன்சைட்லேயே இருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து ஹெல்த் வைஸும் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி நேச்சுரலான பொருள் யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி வேர்க்க ஆரம்பிக்கும். வேர்க்க நம்மளோட கெட்ட நீரெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் போது நீங்களே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளஸ் ரெகுலராக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண நீங்களே ஒரு ரிலாக்ஸ்டாகவும் ஒரு சேஞ்சஸ் உங்கள் பாடியிலே சேஞ்சஸ் வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.